சட்டமன்ற வேட்பாளர்களை அறிவித்ததற்கு நன்றி. திருநெல்வேலி சட்டமன்ற மக்கள் அனைவரும் தளபதிக்காண்டி எனக்கு வெற்றி பெற வாய்ப்பு கொடுத்த திருநெல்வேலி மக்களுக்கு அனைவருக்கும் நன்றி. அதோட என் கூட தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்பாளர்கள் அனைவரும் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி என் கூட அயராத உழைத்த என்னுடைய வெற்றி கழகத்தின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நீண்ட நாள் கோரிக்கை நான் ஏற்கனவே அறிவித்த தளபதி அறிவித்த அனைத்தும் நம்ம அரசு மூலமாக நான் ஏற்கனவே செய்வோம்னு சொல்லியிருக்கேன். அது போய் நான் என்னுடைய நேரடி முடியாததை என்னுடைய நிதியிலேருந்து நான் செய்வேன்னு சொல்லியிருக்கேன். அந்த அனைத்து இது அறிவிப்புகள் அனைத்தும் நான் அதை நெல்லை தொகுதிக்கு என்னென்ன கோரிக்கை இருக்கோ அந்த கோரிக்கைகள் அனைத்தும் சார். அதுபோக தமிழக முதல்வர் அவங்க தேர்தல் வாக்குறுதி நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றி அந்த திட்டங்களை படிப்படியாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மக்களுக்கு தேவையானது இலவசத்தை முதல்ல அறிவிச்சிருக்காரு. மக்களுக்கு பாதுகாப்பானது முதல்ல அறிவிச்சிருக்காரு. இலவசமாக உடனே ஓட்டு அறிவிச்சிருக்காரு. அவருடைய மக்கள் பாதுகாப்பு மக்களுக்கு முக்கியத்துவமானது முதல்ல அறிவிச்சிருக்காரு. மற்ற இலவசங்கள் கண்டிப்பாக படிப்படியாக தொடர்ந்து அவர் முடிப்போம்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அதை முடியாத சட்டத்துக்கு புறம்பானது முடியாதது அதை நான் கண்டிப்பாக அது என்னுடைய நிதியிலிருந்து நான் படிப்படியாக நான் செய்வேன். கொடுத்த வாக்குறுதியை அனைத்தும் நிறைவேறும். நெல்லைக்கு அமைச்சர் நிலை இடம் இருக்கலாம். நெல்லைக்கு அமைச்சர் நிலை இடம் இருக்கலாம். நெல்லைக்கு அமைச்சர் இடம் இருக்குது. எல்லா வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சூழ்நிலையை அறிவிச்சு